கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 4வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிருப்பா இல்லையா? இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, அந்த குழந்தைய ஒளிச்சு வச்சு வளர்த்துட்டு வந்தல, அந்த குழந்தை உனக்கு அவ்வளவு முக்கியமா? அவளை நான் என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ப்ளீஸ் அவளை எதுவும் பண்ணாத. அவளுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை. என்ன வேணாலும் பண்ணிக்க. அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு அந்த குழந்தைனா அவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வாழ்றதுக்கு காரணமே அவதான், என் உயிரே அவதான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவ உன்னோட உயிர்னா உனக்கு என்ன பத்தி கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லை அப்படின்னு இவ சொல்லிடுறா. என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னல, உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த இடத்துல விண்டோஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத, சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ்வளவு அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரியை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப அவ அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. இவளை பார்த்த உடனே இவ எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்க, போயா சார் தான் அந்த பொண்ணை வேலைக்கு வச்சாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி, போயா சார் ஒரு பொண்ணை புதுசா வேலைக்கு வச்சிருக்காங்களே, அவங்கள நீங்க தான் தனியா கவனிச்சுக்கணும். நீங்க தனியா கவனிச்சீங்கன்னா உங்களோட ப்ரொமோஷன் பத்தி நான் அவர்கிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அவள அந்த மேனேஜர் தான் கூப்பிடுறான். இப்ப அந்த மேனேஜர் கூப்பிட்டு, ஒழுங்கா போய் கிளீன் பண்ணு, மாப் போடு அப்படின்னு சொல்ல, ஆனா நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வேலை பாக்குறேன், நான் எதுக்காக மாப் போடணும் அப்படின்னு சொல்ல, நான் மேனேஜர், நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும், எந்த வேலையா இருந்தாலும் நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அவளோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து மாப் போட்டுட்டு இருக்கா. இவ இப்படி தொடச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஒரு வயசானவர் தான் வராரு. அவரை பார்த்த உடனே, யோ உன்னெல்லாம் யாரையா கம்பெனிக்குள்ள விட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஆளை புடிச்சு திட்டிட்டு இருக்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு, அவரை ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்ல, நான் யார வேணாலும் திட்டுவேன், யார வேணாலும் வெளியே அனுப்புவேன், உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை அரைஞ்சிடறான். இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, நான் யாருன்னு தெரியுமா, யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்காத, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, அவளை எதுக்காக அரைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோ பிச்சைக்காரனா இருந்துட்டு நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ யாருன்னா எனக்கு தெரியாது, உன்னை எந்த டிவிலையும் நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு இவர் கலாய்ச்சிட்டு இருக்க. நான் அந்த பொண்ணுக்கு இந்த ஊர்லயே மிகப்பெரிய வீடை வாங்கி தர போறேன் அப்படின்னு இவர் சொல்ல, இவளுக்கு நீ வீடு வாங்கி தர போறியா? ஃபர்ஸ்ட் உனக்கு தங்குறதுக்கே வீடு இல்ல, நீ இவளுக்கு வாங்கி தர போறியா? இந்த மாதிரி ஒரு வேலைக்காரிக்கும் உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரனுக்கும் சரியான மேட்ச் தான், வேணா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பத்தி தப்பா பேசிட்டு இருக்க. தாத்தாக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரியுமே வந்துடுறான். இப்ப வந்து என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துக்கு முக்கியமான கெஸ்ட் வரப்போறாங்க. இந்த டைம்ல இதுக்காக பிச்சைக்காரங்கள எல்லாம் நீ உள்ள விட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏம்மா நீ பார்த்து பேசு, நான் உன்ன பிச்சைக்காரன் இல்ல அப்படின்னு தாத்தா சொல்ல, என்னையா கிழவா ஓவரா பேசிட்டு இருக்க? உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்கு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேனேஜர் இவள ஃபர்ஸ்ட் வெளில அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி வர, என் மேல கைய வைக்க யாருக்குடா தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே இந்த தங்கச்சிக்காரி என்ன சொல்றான்னா, இப்ப இந்த இடத்துக்கு முக்கியமான கெஸ்ட் வரப்போறாங்க. இந்த டைம்ல இந்த மாதிரி பிச்சைக்காரங்க எல்லாம் உள்ள விட்டுட்டு இருக்கா. 2 பேரையும் புடிச்சு வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தா எப்ப வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவங்க 2 பேரும் உன்னோட கம்பெனில வேலை பார்க்க தகுதியே இல்லாதவங்க. அத நான் என் கண் கூட பார்த்துட்டேன். 2 பேரையும் வேலைய விட்டு அனுப்பு அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மேனேஜரை மட்டும் வேலைய விட்டு அனுப்புறான். ஏன்னா இவ ஃப்ரெண்டோட தங்கச்சி இல்லையா? இப்ப அவன வேலைய விட்டு அனுப்ப, அவன பாத்தீங்கன்னா ஹீரோவோட கால புடிச்சு கெஞ்சிட்டு இருக்கான். பாஸ் இப்படி பண்ணாதீங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. இப்ப அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் தாத்தா என்ன சொல்றாருன்னா, இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காடா, வேணா இந்த பொண்ணுக்கு நான் உனக்கு இன்ட்ரோ தரேன், 2 பேரும் டேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நானும் பாஸும் வேற வேற உலகத்தை சேர்ந்தவங்க, எனக்கு 5 வயசுல ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப தாத்தா பாத்தீங்கன்னா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, ஹீரோ என்ன சொல்றானா, இனிமே உன்னால பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த கம்பெனி விட்டே துரத்தி விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு உண்மையாவே நல்ல பொண்ணுடா, உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். தாத்தா அவளை பத்தி பேசாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப தாத்தாவை பாத்தீங்கன்னா, உன்னை 6 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த பொண்ணா இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணை அவங்க அப்பா பிளாக்மெயில் பண்ணி தான் இப்படி எல்லாம் பண்ண வச்சாரு. எல்லாத்துக்கும் காரணம் அவனோட தம்பி தான். சோ அந்த பொண்ணு மேல நீ கோவப்பட்டு எந்த பலனும் இல்ல. ஒரு வேளை அவளை நீ பழி வாங்கணும்னு நினைச்சா நானே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, தாத்தா இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. ஆல்ரெடி நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துடுறான்.
இன்னைக்கு ஹீரோயினோட பர்த்டே. இப்ப குட்டி பாப்பா என்ன சொல்லுதுன்னா, "அம்மா நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்ல, "பண்ணலாம் செல்லம்" அப்படின்னு இவ சோகமா சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா அம்மாவோட பாஸ் தான் அம்மாவ புல்லி பண்ணியிருக்கணும். அதான் சேடா இருக்காங்க அப்படின்னு குட்டி பாப்பா யோசிச்சுட்டு, நேரா ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ ஹீரோக்கு கால் பண்ணி, "ஹாய் அங்கிள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே. ஆனா எங்க அம்மா சோகமா இருக்காங்க. அதுக்கு காரணம் உங்க பாஸா தான் இருக்கணும். நீங்க எங்க அம்மாவ மீட் பண்றீங்களா? எல்லாரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னது இன்னைக்கு உங்க அம்மாக்கும் பர்த்டேவா? ஒருவேளை அன்னைக்கு நைட்டு அப்படின்னு ஹீரோ ஒரு ஃபிளாஷ்பேக்க தான் யோசிச்சு பார்க்குறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணியிருக்க. ஹீரோ என்ன கேட்பானா, நம்ம 2 பேருக்கும் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹன்சின்னு வைக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு இவ சொல்லியிருப்பா. அந்த பேரு தான் இப்ப அவளோட குழந்தைக்கு வச்சிருக்கா. இப்ப இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒருவேளை அன்னைக்கு நைட்டு ஒண்ணா இருந்ததுனாலதான் ஹன்சி பிறந்தாலோ, ஹன்சி என்னோட குழந்தையா இருப்பாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நேத்து மார்னிங் எங்க இருந்த அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பாவை பார்த்து கேக்குறான். ஏன்னா நேத்து மார்னிங் டாக்டரை வழி அனுப்பி வைக்க ஏர்போர்ட் போயிருப்பாங்க இல்லையா? இப்ப குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, டாக்டரை பார்க்க போனோம்னு சொன்னா, அங்கிள் எப்படி அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, நான் நேத்து ஸ்கூல்ல இருந்தேன். அம்மா என்ன ஸ்கூல்ல டிராப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, ச்சே ஹன்சி என்னோட குழந்தையா இருப்பாளுன்னு ஒரு நிமிஷம் நான் பதறி போயிட்டேன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க. இப்ப குட்டி பாப்பா பாத்தீங்கன்னா, அங்கிள் அம்மா வந்துட்டாங்க. அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனை கொடுக்க, ஹீரோவும் ஹாப்பி பர்த்டே சொல்ல, இவ்வளவு பாத்தீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ கூட ஒன்னா வாழ்ந்ததை நினைச்சு அழுதுட்டு இருக்க. அம்மா பர்த்டே அன்னைக்கு இப்படிலாம் அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அழலடா, நீ என் கூட இருந்தா நான் எப்பவுமே தைரியமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்ப ஹீரோயின் என்ன சொல்றனா, அம்மாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ பத்திரமா இங்க இருக்கணும். யாரு வந்து கதவு தட்டினாலும் திறக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு குட்டி பாப்பா சொல்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா எதனாலும் போன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவ நேரா ஹீரோவை பார்க்கதான் போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ இவ கூட எந்த வீட்ல ஒன்னா வாழ்ந்தானோ அந்த வீட்ல தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். நீங்க இந்த வீட்ல இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு நடந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்ல, உன்னை கம்பெனில வச்சுக்க எனக்கு விருப்பமே இல்ல. ஏன்னா உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த வேலையை என்னை விட்டு போயிடுச்சுன்னா ஹன்சியோட மருத்துவ செலவு பார்க்க என்கிட்ட சுத்தமா காசே இருக்காது. எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம் அப்படின்னு வச்சுட்டு நான் என்ன வேணாலும் பண்றேன். ப்ளீஸ் இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வேலை மட்டும் இல்லன்னா என்னால என் பொண்ண பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணு மேல உனக்கு அவ்வளவு பாசமா அப்படின்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வந்து என்ன கிஸ் பண்ணு. நீ எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஹீரோவை கிஸ் பண்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட ஒன்னா ஸ்டே பண்ண 2 பேரும் ஒன்னா தான் படுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவ ஹீரோவோட நெஞ்சில கை வைக்கலான்னு போக, என்ன தொடரணும்னு நினைக்காத உன்னை பீச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் தொடணும்னு நினைக்கல. சும்மா தான் கை வச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோக்கு குட்டி பாப்பா தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "அங்கிள் நீங்க எதுக்காக என்ன இக்னோர் பண்ணிட்டே இருக்கீங்க? என்கிட்ட ஒழுங்கா பேச கூட மாட்றீங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா?" அப்படின்னு சொல்ல, "இன்னும் நீ தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "எனக்கு தூக்கமே வரல. அம்மா வீட்ல இல்லாதனால எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது" அப்படின்னு சொல்ல, "உங்க அம்மா எங்க போயிட்டாங்க உன்ன விட்டுட்டு அதுவும் இந்த நடுராத்திரியில?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, "அம்மா கொஞ்ச நாளா ரொம்ப பிஸியா இருக்காங்களா, அதனால என் கூட ஸ்டே பண்ண முடியல. நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா? நீங்க மீட் பண்றேன்னு சொன்னா தான் நான் ஃபோன வைப்பேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்படியே கொஞ்சி கொஞ்சி பேசுறத ஹீரோயின் பார்த்த உடனே, ஹீரோ அவனோட ஃபியான்சி கிட்ட தான் பேசுறானோன்னு யோசிச்சுட்டு, உங்களுக்கும் உங்க ஃபியான்சிக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்னால அது கெட்டு போக கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அத பத்தி நீ கவலைப்படாத. நான் இப்ப அவள பார்க்க தான் போறேன். ஏன்னா எனக்கு அவகிட்ட ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணு. காலையில போயிரு அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இந்த தங்கச்சிக்காரி தான் வரா. இப்ப அவ ஹீரோயின் இந்த வீட்ல பார்த்த உடனே செம காண்டாயிடுறான். "நீ இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? போயாக்கு ஃபியான்சி இருக்குன்ற விஷயம் உனக்கு தெரியாதா? இப்படி மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறிய?" அப்படின்னு சொல்ல, "தேவையில்லாம பேசாத. என்ன கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு இல்ல" அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, "ஒழுங்கா பதில் சொல்லு" அப்படின்னு இவ கேக்குறா. "நீ என்ன போயாவோட ஃபியான்சியா? உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்? இந்த விஷயத்துல இருந்து நீ தள்ளியே இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வர, இவளுக்கு எவ்வளவு திமிரு என்கிட்டயே இப்படி பேசுறா. இதை இப்படியே சும்மா விடக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஆனா பார்ட்டிய நீ பாத்துக்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்க. அந்த இடத்துல இவளோட ஃப்ரெண்டும் பொண்ணு தான் நிக்கிறாங்க. இப்ப அந்த குட்டி பாப்பா ஓடி வந்து அம்மான்னு கட்டி பிடிக்க, "இதுதான் அம்மாவா? இவளுக்கு இவ்ளோ பெரிய குழந்தை இருக்கா? இந்த குழந்தை பார்க்க போயா மாதிரியே இருக்கே. ஒருவேளை இது அவனோட குழந்தையா இருக்குமோ?"
இது மட்டும் போயாவோட குழந்தையா இருந்தா, கண்டிப்பா அந்த விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இவ பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன கேட்கிறான்னா, "என்னடி கம்பெனியோட ஆனிவர்சரி மீட்டிங் இருக்கு. அந்த பார்ட்டிக்கு நீ போலையா?" அப்படின்னு சொல்ல, "வேலையே போற மாரி இருக்கு. இதுல ஆனிவர்சரி பார்ட்டி வேறயா?" அப்படின்னு ஹீரோயின் கேட்க, "அத பத்திலாம் நீ ஃபீல் பண்ணாத. கண்டிப்பா போயா உன்ன வேலைய விட்டு அனுப்ப மாட்டான். பார்ட்டிக்கு நான் உன்ன அரேஞ்ச் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு பார்ட்டிய தான் காட்டுறாங்க. பார்ட்டில ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின் குடுத்த லைட்டர வச்சு விளையாடிட்டு இருக்க. "என்னடா லைட்டர்லாம் புதுசா இருக்கு. உன் ஆளு வாங்கி குடுத்ததா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேட்க, "டேய் சும்மா இருடா. நானா தான் வாங்குனேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, சூப்பரா ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்க. அவள பார்த்த உடனே ஹீரோவே வாய பொளந்துடுறான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, உண்மையாவே இவனுக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிரும் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஹீரோயின் கிட்ட போயி, "நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா?" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, அவளும் ஓகேன்றா. இப்ப அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஹீரோக்கு பொறாமையா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இந்த ஃபியான்சிகாரி கூட இந்த பக்கம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றன்னா, "நீ போயா கூட மறுபடியும் ஒண்ணு சேரணும்னு நினைக்கிறியா? எதுக்காக அவன் கிட்ட வந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நான் அவன் கூட ஒண்ணு சேரணும்னு நினைக்கல. எனக்கும் போயாக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. நாங்க 2 பேரும் வேற வேற உலகத்த சேர்ந்தவங்க. இனிமே நானும் போயாவும் சேரவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின கஷ்டப்படுத்த மாரி பேசுறான். ஆனா இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத, தூரமா நின்னு ஹீரோ பாக்க, ஏதோ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாரி தான் இருக்கு. இப்ப இவங்க அப்படி குளோஸா இருக்கத பார்த்த உடனே, ஹீரோ பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பொறாமப்படுறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.